அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்படும் ட்ரம்ப். சொந்த கட்சியே 60 நாள் கெடு விதித்த அவலம். என்ன நடக்கிறது அமெரிக்க அரசியலில்? ஈரான் மீதான போரை தொடங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெறாத நிலையில் போரை நடத்த அவருக்கு வெறும் 60 நாட்கள் மட்டுமே கெடு உள்ளதாகவும் அந்த மாபெரும் கெடு மே 1ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளதாகவும் வெளியாகி இருக்கும் தகவல் ட்ரம்பிற்கு உச்சக்கட்ட நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. 1973ஆம் ஆண்டின் போர் அதிகார சட்டத்தின்படி நாடாளுமன்ற அனுமதியின்றி ஒரு அதிபர் 60 நாட்கள் மட்டுமே வெளிநாட்டில் ஒரு போரை நடத்த முடியும். கடந்த மார்ச் 2ஆம் தேதி ட்ரம்ப் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டதால் அந்த 60 நாள் கெடு மே 1ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. இதுவரை ட்ரம்பின் போருக்கு ஆதரவளித்து வந்த ஆளும் குடியரசுக் கட்சியின் சில முக்கிய தலைவர்களே நாடாளுமன்ற அனுமதியின்றி 60 நாட்களுக்கும் மேல் ஈரானில் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்தால் தாங்கள் ட்ரம்பிற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மே 1ஆம் தேதிக்கு பிறகு ட்ரம்பிற்கு 3 வழிகள் மட்டுமே உள்ளன. 1. போரை தொடர நாடாளுமன்றத்திடம் முறைப்படி அனுமதி கேட்பது. 2வதாக அமெரிக்க படைகளை பின்வாங்குவது. 3வதாக படைகளை பாதுகாப்பாக திரும்ப பெற மட்டும் கூடுதலாக ஒரு 30 நாட்கள் அவகாசம் கேட்பதாகும். இந்த சட்டம் அதிபரின் அதிகாரத்தை பறிப்பதால் இது அரசியலமைப்பிற்கு எதிரானது என ஏற்கனவே பல அதிபர்கள் வாதிட்டுள்ளனர். ஒபாமா லிபியாவிலும் ட்ரம்ப் ஏமனிலும் இதை கண்டுகொள்ளவில்லை. எனவே இந்த 60 நாள் கெடுவை ட்ரம்ப் அப்பட்டமாக மீறி போரை தொடரலாம். ஆனால் அது அமெரிக்க அரசியலில் புயலை கிளப்பும். ஈரானை விட இப்போது அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கெடுதான் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியுள்ளது. மே 1ஆம் தேதிக்குள் ஈரான் பணியவில்லை என்றால் நாடாளுமன்றத்தின் அனுமதியை கேட்டு ட்ரம்ப் தர்ம சங்கடத்திற்கு ஆளாவாரா அல்லது சட்டத்தை மீறி தனது சொந்த கட்சியின் எதிர்ப்பை சம்பாதிப்பாரா என்ற உச்சக்கட்ட அரசியல் பதற்றம் நிலவுகின்றது.